ஏன் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க? எப்படியா உங்களுக்குலாம் மனசு வருது? ஐயா எஸ்பி வேலுமணி, உங்கள் தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடியார் 3 டைம் வந்து பிரச்சாரம் பண்ணார். உங்கள் தொகுதி நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாதுதான் உங்களால் நீங்களும் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க, நீங்களும் தோற்று போயிருப்பீங்க. ஆனால் இதையெல்லாம் கூட இருந்து உங்களுக்காக ஓட்டு கேட்டு எல்லாம் பண்ணி செஞ்சு எலெக்ஷனில் ஜெயித்த உடனே என்ன பண்ணிட்டீங்க? 3 நயவஞ்சகனும் ஒன்றா சேர்ந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போறேன்ட்டு போயிட்டீங்க. செந்தில் பாலாஜிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? செங்கோட்டையனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் ரொம்ப வீராவேசமாக பேசுனீங்க. செந்தில் பாலாஜி 5 கட்சி அமாவாசைன்னீங்க. அப்போ நீங்கள் யார்? 10 கட்சி பௌர்ணமியா? ஜெயிக்கிறவரில் இங்கே கூட இருந்த ஜெயிச்சுட்டு அங்கே போயிட்டேன் 5 கோடி பணத்தை வாங்கின்னு 3 பேரும் கும்பல் சேர்ந்து போயிட்டீங்க. நீங்கள் போய் ஏவெடுத்ததும் இல்லாத இருக்கிற ஒருத்தர் 2 பேர் நல்ல முறை சேர்த்து கூட கூட்டி போட்டீங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற 10 தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும் நீங்கள் மட்டும் தான் ஜெயிச்சுக்கிறீங்க. தேர்தல் பொறுப்பாளராக அவங்க தானே போட்டீங்க. நீங்கள் ஒரு ஆணையம் பிடுங்கலையே. என்ன பிடிங்கி பிடிக்காங்க கோயம்புத்தூரில்? நீங்கள் பிடிங்கிருந்தீங்கன்னா அந்த 9 தொகுதியில் இன்னும் 2 ஆச்சும் வந்திருக்குமே. நீங்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போவார், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. தோத்துட்டா மற்றவங்களாம் தோத்துட்டோன்னா படியை தூக்கி எடப்பாடியார் மேலே போட்டுற வேண்டியது. ஒரு சாதாரண தொண்டையா, நான் சோத்துக்கு வழி இல்லாதவன். 73லேருந்து இன்னும் நான் தொண்டை நான் தாங்கிறேன். ஏன் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க? எப்படியா உங்களுக்குலாம் மனசு வருது? இதெல்லாம் பாவமாக தெரியலையா உங்களுக்கு? என்னப்பா அங்கே போய் இன்னாத்த வாரிக்கு போகிறப்பா? என் ஒரு 5 வருஷம் அமைச்சர் பதவி இல்லாதான் இருக்குதா? வெற்றி தோல்வி ஒரு கட்சிக்கு சகஜம். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கட்சியில் இருக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஒரு முறை தோத்தா உடனே ஓடி பிடிக்கலாம். கேட்டு வச்சுக்கிற பணத்துக்கும் திருட்டு பணத்துக்கும் ஊழல் பண்ணதுக்கும் பாதுகாப்பு வேணும். அதுக்காக போய் மந்திரி பதவி வாங்கிக்கிறதுக்கு